அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வெனஸ்டே. இப்போ மாதிரி டெக் பற்றின புது விஷயங்கள் நிறைய உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ரைவேட் 5G லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இதில் யாருக்கு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். போக்கோ F4GT இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. ப்ரைஸஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. ரெட்மி நோட் 12 சீரீஸுடைய லான்ச் டீசரே ரிவீல் பண்ணிட்டாங்க. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 820. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். SpaceX உடைய CEO Elon Musk வந்து ட்விட்டர் ஆப்பை வந்து டேக் ஆன் பண்ணதுலேருந்து யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ்டு ஃபீலிங் தான் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சப்போர்ட்டர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஹேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத வேலைன்னு மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, ட்ரால் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது வந்து யூஎஸில் ஷேர் மார்க்கெட் வேல்யூ, எஸ்பெஷலி டிஜிட்டல் கரன்சி, அதுவும் Elon Musk சப்போர்ட் பண்ணக்கூடிய டாஜிகாயின் கரன்சியுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 30 to 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் அவங்க ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே பிட்காயின் மற்ற டிஜிட்டல் கரன்சிஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆனதாக தெரியுது. ஏன்னா வந்து Elon Musk அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணாவே வந்து யூஎஸில் ட்ரேட் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போகும். இப்போ ட்விட்டரே வந்து அவங்க டேக் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இந்த வாரம் யூஎஸ் ட்ரேட் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னு தெரியுது. யூடியூப் ஆப்லேயும் வந்து லைக் பட்டனை வந்து எனர்ஜெட்டிக்காக ஆக்கிறதுக்காக ஒரு புது ஃபீச்சர் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டு யூசர்ஸ்க்குமே வந்து ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் லைக் பட்டனை இனிமேல் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து ஒரு அனிமேஷன், கன்ஃபெட்டி அனிமேஷன் வந்து பாப்அப் ஆகி வந்து இன்னும் இன்டராக்டிவாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்லோவாக பேட்ச் வைஸாக எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த கன்ஃபெட்டி அனிமேஷன் பார்க்கலன்னா டக்குன்னு லைக் பட்டனை தட்டுங்க. நீங்கள் அந்த கன்ஃபெட்டி அனிமேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்தியாவில் 5G லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி 4G ப்ரீபெய்ட் பிளான்ஸ் உடைய ப்ரைஸ் ஹைக் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்றே டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். எப்போ மாதிரி முதல்ல ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இன்டர்வியூஸும் நிறையா கொடுத்துட்ருக்காங்க, நாங்கள் ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக் வந்து இவங்க ரிவீல் பண்ணி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து வந்து சர்வே ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து வெளியாகிட்டுருக்கு. எஸ்பெஷலி கன்சியூமர் தரப்புலேருந்து சர்வே ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சென்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வந்து நீங்கள் ஒருவேளை ப்ரைஸ் ஹைக் பண்ணுறீங்க, அதாவது 4G ப்ரைஸ் ஹைக் பண்ணும்போது குவாலிட்டி ஆஃப் சர்வீஸும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கன்சியூமர் தரப்புலேருந்து கேட்குறாங்க. இப்போ 4G கன்ஜெக்ஷன் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி ரிமோட் ஏரியாஸ்லாம் வந்து 4G கனெக்ஷனே ப்ராப்பராக இல்லை, நெட்வொர்க் கரெக்டாக இல்லை, அப்லோட் பண்ண முடியல, டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கன்சியூமர் தரப்புலேருந்து வந்து ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ப்ரைஸ் ஹைக் இவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் நாங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணணும். இதை கவர்மெண்ட் அண்ட் ட்ராய் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கன்சியூமர் தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவிலும் ப்ரைவேட் 5G நெட்வொர்க் சிஸ்டம் வரலாம் அப்படின்னு தெரிஞ்சு ட்ராய் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா தகவல் வெளியாக இருக்குது. இந்த ப்ரைவேட் 5Gனா என்ன, இதில் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் 5G அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி 5G இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், அதாவது சைனாவாக இருக்கட்டும், யூஎஸ்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ப்ரைவேட் 5Gயை ரொம்பவே என்கரேஜ் பண்ணி வந்து இவங்க லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவிலும் இது கொண்டு வர போகிறதா தெரியுது. பட் இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காய் தான். காய் அப்படின்னு சொல்லும்போது செல்லுலர் ஆப்ரேஷன் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரைவேட் 5Gனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யார் வேணுமோ அவங்களுக்கு தனியாக வந்து 5G நெட்வொர்க் கனெக்ஷன் எடுத்துக்கிறது தான் ப்ரைவேட் 5G. ஸோ யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா நான்லாம் போய் எடுத்துக்க முடியுமானா அப்படி கிடையாது. உங்ககிட்ட ஒரு ஃபேக்ட்ரி, என்டர்பிரைஸ், ப்ராப்பரான ரீசன் வேணும் உங்களுக்கு 5G ஏன் வேணும் அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் ரொபாட்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, ஒரு கார் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5G நெட்வொர்க் வேணும் அப்படிங்கும்போது வந்து இந்த ப்ரைவேட் 5Gயை நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஸோ இதில் அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்ட்ரிஸ், என்டர்பிரைசஸ், கம்பெனிஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு ப்ரைவேட் 5Gனால அட்வான்டேஜ். இதில் டிஸ்அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகாம் செக்டர், ஏர்டெல், ஜியோ இவங்களுக்குலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 4G வேணும் இல்லைனா 5G நெட்வொர்க் வேணும் அப்படின்னா
டெலிகாம் செக்டார் கிட்ட தான் போகணும். ஏன்னா அவங்க கிட்ட தானே ஸ்பெக்ட்ரம் எல்லாம் இருக்குது. அவங்க கிட்ட போய் கேட்கும்போது வந்து அவங்க ஒரு விலை சொல்லுவாங்க. அந்த விலை காஸ்ட்லியாக இருந்ததுன்னா ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அந்த ப்ரைஸிங்கில் எடுக்கும்போது எண்ட் ப்ராடக்ட், அதாவது காருடைய விலையும் அதிகமாகும். அதே அந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ப்ரைவேட் 5G அப்படிங்கும்போது அந்தந்த ஊரில், அதாவது அந்தந்த கவர்மெண்ட், இப்போ வந்து சென்னையில் ஃபேக்ட்ரி வைக்கிறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணோம். ஸோ அந்தந்த கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம நெகோசியேஷன் பண்ணி ப்ரைஸிங் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி அந்த 5Gயை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைவேட் 5Gயில் தான் இப்போ ட்ராய் ஒர்க் பண்ணுறதா தெரியுது. இது வந்து கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்பவே என்கரேஜாக இருக்கும். அதனால் அவங்களாம் இது வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. பட் இந்தியாவில் ப்ரைவேட் 5G வரக்கூடாது, டெலிகாம் செக்டர் மட்டும்தான் வந்து 5G வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜியோ ஏர்டெல் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் ட்ராய்க்கு ஃபைனலாக இது என்ன முடிவு எடுக்கிறாங்க. பட் இந்தியாவில் ப்ரைவேட் 5G வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. சாம்சங் M53 இந்தியாவில் ஏப்ரல் 29 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். 108 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 900 அகைன் வந்து சூப்பர் AMOLED ப்ளஸ் நல்ல டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃபர்ஸ் ஒன்றா ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து 2500 rupees ஆஃபர். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியண்ட்டை 23,999க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி M series உடைய யூசர் அப்படின்னா ஒரு புது ஆஃபர் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை M series உடைய, அதாவது 30 வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது M53க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மூலமா உங்களுக்கு 2000 வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க எக்ஸ்சேஞ்ச் கூடவே. ஸோ நீங்கள் ஒருவேளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது M53ல். அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். உடைய Note 12 சீரீஸ் சைனாவில் லான்ச் ஆக போகிறதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ லான்ச் டீசரே ரிவீல் பண்ணிட்டாங்க. லான்ச் டேட் ரிவீல் பண்ணல, டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. Redmi Note 12 and Note 12 Pro. Note 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8000, 12 Pro வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 8100 அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர்ஸும் ரிவீலாக இருக்குது. ஸோ எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட Redmi Note 12 சீரீஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. Poco F4 GT குளோபலில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 8 Gen 1ல் ஒரு கேமிங் டிவைஸ். அவுட்லுக் டிசைன் வந்து ஆல்ரெடி இருந்த Poco F3 GT மாதிரி தான். ட்ரிகர் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்து வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நேற்றே கலர் வேரியன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து OLED பேனல் கொடுத்துருக்காங்க. Gorilla Glass Victus சப்போர்ட், 10-bit சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபலில் இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக வருமா கம்மியாக வருமானு தெரியல. பட் Snapdragon 8 Gen 1 49,999. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். யூடியூப் லைக் பட்டனில் என்ன அனிமேஷன் வரப்போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் அப்சைட் டவுன் கேக். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து இன்ஃபோ டைம். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே happy.